ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 9 தமிழ் பற்றின சில அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரியா? வீடியோவை மறக்காமல் லைக்கை கொடுங்க. ஏன்னா ரெண்டும் பண்ணீங்க அப்படின்னா லைக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா வீடியோ சும்மா கிருட்டுன்னு ப்ரொமோஷன் கொடுக்கும், நிறையா ரீச் ஆகும். அப்படின்றதுனால இதை நம்ம கேட்குறோம், கண்டிப்பாக பண்ணிடுங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ என்னென்னலாம் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ என்ன பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட செய்திகள் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, பிக் பாஸ் 9 தமிழ்னாலே ஒரு அலப்பறை இருக்கும். அதாவது முதல்லே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீட்டோட இது ரிலீஸ் ஆகும், கண்டஸ்டன்ட் லிஸ்ட்லாம் எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் வந்துடும். எதுவுமே இல்லை. எப்படா பிக் பாஸ்ன்னு கேட்டால் நாளை கழிச்சு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்றீங்களா? ஆமாங்க, எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை, சைலண்ட்டாக இந்த சீசனில் சம்பவம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதற்கு விஜய் சேதுபதிக்கும் விஜய் டெலிவிஷனுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு செக்யூர்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சீசனை எடுத்துகிட்டு வந்தது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். ஏன்னா பீங் பிக் பாஸ் ரிவ்யூவர் ஃபார் ஆல்மோஸ்ட் 8 years நமக்கு எப்பயுமே ஒரு அப்டேட் பட்டன்னு வந்துகிட்டே இருக்கும், அப்படி இப்படின்னு இருக்கும். இந்த வாட்டி எந்த ஒரு சலசலப்பும் இல்லை. ஏன்னா விஜய் அவர்களுடைய அந்த கரூர் துயர சம்பவம்லேருந்து மக்கள் இன்னும் மீளலை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் பிக் பாஸுங்கிற ஒரு குறைந்தபட்ச ஒரு ஹைப் அப்படிங்கிறது இருக்கும், அதுவே ஜென்ரேட் ஆகலை. அதுக்கு சம்மந்தமாக அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன யார் வருவா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் பார்க்குறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன வருது, என்ன இருக்குது நம்ம அது இருந்தும் அப்படியே உருவி என்னாவது ஒரு தகவல் வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கண்டஸ்டன்ட் லிஸ்ட் 18 பேர் கொண்ட பெயர்கள் வெளியே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுலேயும் 2-3 பேக் அடிக்கும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று யாரெல்லாம் இன்றைக்கி ஷூட் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஷூட்னா விஜய் சேதுபதி ஷூட் கிடையாது, விஜய் சேதுபதி ஷூட்டு நாளைக்கு சனிக்கிழமை. அப்போது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறப்ப பெர்ஃபார்மன்ஸ் ஷூட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது யாராவது டான்ஸ் பண்ண வைக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும். அது யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே இந்த நெரேட்டிவ் செட் பண்ணியிருப்பேன், சோஷியல் மீடியா வைஸ் விஜய் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் என்ன ஆச்சரியம்னா விஜய் டெலிவிஷன்லேருந்து 5-6 பேர் தான் வராங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. என்னையா சொல்கிற, பிக் பாஸில் விஜய் டிவிலேருந்து 5-6 பேர் தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வருது, எனக்கு புரியுது. ஆனால் இது நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் விஜே மாதிரிலாம் எடுத்திருக்காங்க. ஸோ அது பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் ஓகே, சீசன் நல்லா இருக்கும்டா, உடனே ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, வீட்டுக்கு வருவோம். வீட்டோட புகைப்படங்கள் வந்திருக்கா? வரல. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏன்னா இந்த டைமில் பெரிய பெரிய ஆர்டிக்கலில் ஹிந்து, சந்து, பொந்து இந்த மாதிரி எந்த ஆர்டிக்கல்லையும் டக்குன்னு வந்துடும். எதுவுமே வரல. ஏன்னா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் வீடு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்ம ஒரு க்ளோஸான ஒரு மூவ் பண்ணி கேட்டோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சீசன் 6 இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பாத்ரூம் வெளியே இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குமா இல்லை தீமை சொன்னாரா அப்படிங்கிறது தெரில. ஆனால் அவரும் நம்மக்கிட்ட ஏதாவது தகவல் சொல்லுவான், ஏதாவது கறந்துருவான்னு சொல்லிட்டு நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டாப்புல சந்தில் இருக்கிறவர். ஓகே, எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. பட் இருந்தாலும் அவர் சொன்னதில் வச்சு சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக தான் சார் இருக்குது, ரொம்ப பெரிய பிரம்மாண்டம்லாம் இல்லைன்ட்டாங்க. ஸோ ஸ்பான்சர்ஸும் சொல்கிற அளவுக்கு இல்லை, இன்னும் மெயின் ஸ்பான்சரும் கிடைக்கலன்ற மாதிரி ஒரு தகவல். அப்போ மெயின் ஸ்பான்சராக போட்டிருக்குது இப்போது, அது சும்மா போட வேண்டியதான். வாட்டர்மெலன் ஸ்டார்னு போடுறாரு திவாகரன், உண்மையிலே கொடுத்ததா அந்த மாதிரி தான் அதுவும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நெகோசியேஷன் போயிட்டுருக்கு போல், அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அது எப்படி வரும் அப்படிங்கிறது தெரில. சரி, அதனால் வீடை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு புகைப்படம் கூட வெளியே வரல. நாளைக்கு வந்துடும் கண்டிப்பாக. ஏன்னா நாளைக்கும் ரிலீஸ் பண்ணலைன்னா ரொம்ப கடுப்பாயிருவாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஒரு படத்தையாச்சும் ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, மீடியாவுக்கு எந்த மீடியாவுக்கும் கண்ணில் தான் நீங்கள் கேமரா, மொபைல்ஸ் அலோவ் பண்ணல, கேமரா அலோவ் பண்ணல. அதுதான் இங்கே ஒரு ஹைலைட்டு. ப்ளஸ் இந்த சீசனில் நீங்கள் ரன் லான்ச் பார்க்க போனோம் அப்படின்னா 75-100 பேர் தான் என்ட்ரி, அவ்வளோதான் ஆடியன்ஸ். மிச்சம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க, ஸ்பான்சர்ஸ், கீன்சர்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க. ரொம்ப மினிமலான ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க இந்த சீசனில். அப்படிங்கிறப்ப ஃபோன் நோ யூஸ், ஸ்ட்ரிக்ட்லி நோ யூஸ். ஆஃப்டர் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா அடுத்து வெளியே போகும்போது கடைசியாக சனிக்கிழமை ஷூட் முடிச்ச போது தான் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ லீக் ஆகும்னு நினச்சா நீங்கள் சனிக்கிழமை நைட்டு தான் போவோம், ஒரு 11-12 மணி தான் வெளியே போவோம். அது வரைக்கும் ஃபோனே கிடையாது, யார்ட்டையும் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. நம்ம வேணால் ஏதாவது பேஜ் ரீசர் எடுத்துகிட்டு போய் வேணால் அடிக்கலாம். ஆனால் அது காலம்னா முடிஞ்சு போச்சு. வேறு எப்படி வாய்ப்பு கொடுக்குறது அங்கே தெரில. ஏன்னா நோண்ட முடியாது ஃபோன். அப்படிங்கிறப்ப நல்ல சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னொன்று, நான் இந்த பிக் பாஸோடைய ஆடிஷன் டீம்கிட்ட பேசுனேன்.
அங்கே பேசும்போதும் நமக்கு வந்து சொன்ன தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அருண் அரவிந்தோடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த வட்டம் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டை குறைச்சிருக்கோம், அப்படியே காமராஜ் ஏற்றிருக்கோம் அப்படின்றாங்க. அப்படியா, நல்லா இருந்தால் சரி தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஹியர் இஸ் த லிஸ்ட் ஆஃப் 18 contestants as we received அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸு யார் யாரெல்லாம் வெயிட்டாக பண்ணாங்க, யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. ஸோ 3 பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு இன்றைக்கி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பலூன் அக்கா, நிஜமாவா எஸ் அப்படின்ற மாதிரி தான் அரோரா சிங்க்ளேருடைய பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், அவங்க இன்ஸ்டாகிராமில் ரொம்ப தாராளமாக இருக்காங்க. அந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டில் தமிழ் வீட்டில் இருப்பாங்களா, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா உடைகள் அப்படிங்கிறது கமல் சார் வந்து எடுத்துகிட்டு வந்தார். ஏதாவது கொஞ்சம் கிளாமராக பண்ணால் உடனே பிக் பாஸ் சொல்லி அதை மாற்றிடுவாங்க. இதில் எப்படி இருக்க போதோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது ஒன்று தான். சரி, பெர்ஃபார்மன்ஸ் அடுத்து நம்ம ஜனனி அசோக்குமாரோடைய டான்ஸு, அப்புறம் ஒரு மாடலிங் பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க. அது வியானாவா இல்லை சுபிக்ஷாவா அப்படிங்கிறது தெரில. ஸோ மொத்தம் 3 பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் லேடி கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. அப்போ ஜென்ஸு அப்படின்றீங்களா, ஜென்ஸ் அங்கே என்ன கடலில் நின்றுருப்பான், இல்லை மிச்சம் நின்றுருப்பேன், வேற என்ன பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அட்லீஸ்ட் ஒரு காதல் கண்டென்ட்டாச்சும் இந்த வருஷம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்ம பலூன் அக்காவுக்கு யாராவது ப்ரப்போஸ் நடக்குதா, இல்லை என்ன இருக்குது, ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, எனக்கு என்ன பாலை வாத்துச்சுன்னா விஜய் டிவி கண்டஸ்டன்ஸ் கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த சீசன் வந்து ஓரளவு உருப்பிடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சரி, நமக்கு கிடைத்த லிஸ்ட்டு ஓகே. முதல் போட்டியாளர் விஜே சபரி அவர்கள். யார் யாது அப்படின்றீங்களா, அதாங்க அந்த வெளியே வர கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தார்ல போன சீசனில், அந்த பயவுல தான் உள்ள அவர் வந்து இறங்குறாரு அப்படின்ற தகவல். விஜே பார்வதி அவர்கள் சும்மாவே வாயை திறந்தாலே சும்மா வந்து அடித்து பேசும். கண்டென்ட்னா அவளை இவ தான் அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம். இன்னொன்று, சரி நமக்கு ஈக்குவலாக ஒரு ஜோடி வேணும்டா, மாயா பூர்ணிமா மாதிரி ஒரு ஜோடி பூரா கூட சுற்றணுமே அப்படி இருக்கிறதா விஜய் சோபனா. அடுத்து நம்ம அகமது மீரான். எப்படி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸாக குவிறாங்களா, இதில் எவனுக்குமே விஜய் டிவிக்கு சம்மந்தம் கிடையாது. எல்லா ஆங்கர் அது இதுன்னு வந்துட்டு இருக்காங்க. சம்மந்தம் இருந்தாலும் பெர்ஃபெக்ட் விஜய் டிவி மெட்டீரியல் அப்படின்றது கிடையாது. ஸோ ஓகே, அடுத்து விஜய் டிவிலேருந்து லாஸ்ட்டாக பார்ப்போம் அதில் வர கண்டஸ்டன்ஸ் யாருன்ட்டு. அப்புறம் மாலினி ஜீவரத்னம், நம்ம இன்ஸ்பெக்டர் ரிஷி அந்த படத்துடைய இயக்குனர். அவங்க LGBTQ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க உள்ள வராங்க அப்படிங்கிறது தான். அடுத்து அரோரா சிங்க்ளேர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரவீன் காந்தி இயக்குனர். பிரவீன் காந்தி ஜோடி பட இயக்குனர், ஜோடின்னு ஒரு படம் எடுத்தார்ல அவர். ஸோ அப்புறம் மஞ்சுநாதன் பட்டிமன்ற பேச்சாளர். ரம்யா ஜோ நாட்டுப்புற கலைஞர், டான்ஸ் தாமரை மாதிரி. ஓகே, அடுத்து ஜனனி அசோக்குமார் சீரியல் ஆர்டிஸ்ட். ரோஷன் ஹார்ட்பீட் சீரியஸில் ஹீரோ இருக்கிறார் அவர். வியானா மாடலிங். நம்ம திவாகர் அண்ணன். அப்போ குமாபட்டி நோ, பிளாக்கி நோ, அந்த மாதிரி சோஷியல் மீடியா வரல. பட் திவாகரே ஹோல்ட் தான் வச்சுருக்காங்க, இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை. திவாகரா இர்ஃபான் ஜைனியா அப்படிங்கிறது தெரியல. இர்ஃபான் ஜைனி முகனுடைய ஃப்ரெண்டு. ஓகே, மலேசியாவில் இருந்தவர் அவர். ஸோ இந்த திவாகர் இல்லை இர்ஃபான் ஜைனிக்குள்ளே யாராவது ஒருத்தவங்க. ஓகே, அப்புறம் சுபிக்ஷா. சுபிக்ஷா நம்ம ஏற்கனவே தெரியும், அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் தான். அவங்களும் இஸ் ஆல்சோ பட்டிங் டேலண்ட் அப்படிங்கிறது தான். அடுத்து அப்சரா சிஜே திருநங்கை, அவங்க வந்து வராங்க, புதுசு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து ஆதிரை சவுந்தரராஜன் அவர்கள், அதை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அடுத்து வந்து விஜய் டிவி ஆர்டிஸ்ட் இப்போ வருவோம், ப்ராப்பராக விஜய் டிவி ஆர்டிஸ்ட் சரியா. புவி அரசு, வினோத் பாபு, இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் கன்ஃபார்ம்டு. ஓகே, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் ராஜ். ஸோ இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய லிஸ்ட். ஸோ இதிலேருந்து இப்போ நமக்கு சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 பேர் சொல்லியிருப்பேன். இதில் ஒரு ஆள் இல்லை 2 ஆள் வந்து குறையலாம், இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகலாம், அவ்வளோதான். பட் மேக்ஸிமம் இதுதான். ஒரு 15 பேர் இதில் கன்ஃபார்ம் அப்படி வச்சுக்கலாம், 15-16 பேர் கன்ஃபார்ம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் தான் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஓகே, ஃபுல் லிஸ்ட்டும் தெரிஞ்சிடும். பட் இதுதான் மேக்ஸிமம், உங்களுக்கு இதுக்கு மேலே சேஞ்சஸ் வந்து பெருசாக இருக்காது. அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லிஸ்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? ஏன்னா விஜய் டிவி டெலிவிஷனில் அவ்வளோ ஆட்கள் இல்லை, கொஞ்சம் காமனர் இருக்காங்க, விஜய் ஆர்ஜேலாம் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் களை கட்டும் போங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். குட் பை.